ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இதுதான் ராதா சிக்கியோட வீடு. இங்க பசங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. ராதாவும் சீதாவும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குது. வேற எதுனா கேம் சொல்லுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் ஜாலியா விளையாடுறதுக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், லாக் அண்ட் கீ விளையாடலாம். ரொம்ப நாளா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? லாக் அண்ட் கீ விளையாடுறது பிரச்சனை இல்லப்பா, எனக்கு நாய் கடிச்சிருக்கு, விளையாட முடியாது. ஆமாடா, உனக்கு நாய் கடிச்சிருக்குல்லடா அர்ஜு, நீ விளையாட மாட்டல்ல? ஆமாக்கா, மலரக்கா கூட நாய் கடிச்சிருக்குல்ல. ஆமா ஆமா, எங்கனால விளையாட முடியாது, ஓடலாம் முடியாது. உக்காந்துட்டு எதனா விளையாடுற மாதிரி சொல்லுங்க, அந்த கேம் தான் விளையாட முடியும். எனக்கு நாய் கடிச்சிடுச்சு, அந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க 2 பேருக்கும் நாய் கடிச்சிடுச்சு, ஊசி எல்லாம் போட்டாங்க. அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீச்சர் கேம் விளையாடலாமா? நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு. அது உக்காந்துக்குன்னே விளையாடலாம். என்ன சொல்றீங்க நீங்க எல்லாரும்? ஆமாப்பா, நம்ம அதே கேம் விளையாடலாம், டீச்சர் கேம். என்னடா அர்ஜுன் சொல்ற, உனக்கு பிடிச்சிருக்கும் தானே? உன்னால விளையாட முடியாது, உக்காந்துட்டே விளையாடுறது தானே? அக்கா, என்னால விளையாட முடியாது டீச்சர் கேம், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணுடா சிக்கி, நீ மட்டும் சும்மா உக்காந்துட்டு இரு சரியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் பாத்துக்கிறோம். அந்த கேம்ல ஒண்ணு இருக்காது, அது மட்டும் டீச்சர் கேம் தான். நீ மட்டும் புக் வச்சுட்டு உக்காந்துட்டு இரு, இல்லன்னா சும்மா சைடுல உக்காந்துட்டு இரு. சரிங்க அக்கா, நான் விளையாடுறேன். சரி சரி, எல்லாருமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் விளையாடுறதுக்கு. ஓகேவா? யாரு டீச்சரா இருக்க போறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. சரி, மோனி அக்காவே இருக்கட்டும், நல்லதுதான். மோனி அக்காவே இருந்துட்டு டீச்சரா இருக்கட்டும். அக்கா, பசங்க எல்லாம் டீச்சர் கேம் விளையாட போறாங்களாக்கா? எனக்கும் ரொம்ப நாள ஆசை, எப்பனா நம்ம ஒரு வாட்டி டீச்சர் ஆகக்கூடாதான்னு. ஆனா ஆக முடியல, என்ன பண்றது, என் சூழ்நிலை. அப்படியா? இப்போ ஒரு வாட்டி ஆயிடாமா ராதா? அதுல என்ன இருக்கு? பசங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடு, எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு பார்க்கலாம். ஆமாக்கா, அதுவும் கரெக்டு தான். ஆனா பசங்க என்ன சேர்த்துப்பாங்களா? என்ன பசங்களா, நான் வரட்டுமா டீச்சர் கேமுக்கு? வாங்க ஆண்டி, நீங்க வரது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன சொல்றீங்க? பசங்க யோசிக்கிறாங்கக்கா, நான் வரட்டுமா வேண்டாவான்னு தெரியல. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் பசங்களா. சரிங்க ஆண்டி, நீங்க டீச்சரா வந்து இருங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்களா? என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க எல்லாருமே ஆண்டி வரத டீச்சரா வர போறாங்களா, நம்ம ஸ்டூடண்ட்ஸா? ஆண்டி ஒரு வாட்டி. எனக்கு ஒண்ணு இல்ல கயல், ஆண்டி வரட்டுமே. எனக்கு நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. யாருக்குமே இல்ல, அப்போ நீங்க எல்லாமே அவங்கவுங்க புக்ஸ் எடுத்துட்டு வாங்க. குட் பசங்களா, எல்லாரும் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க. வெரி குட். ஆண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க போல இருக்கு. நான் ஆன்ட்டி இல்ல, இப்ப நான் டீச்சரா இருக்கேன். என்ன மேம்னு கூப்பிடுங்க, இல்லனா மிஸ்ன்னு கூப்பிடுங்க சரியா? என்ன சப்ஜெக்ட் எடுக்கட்டா இப்போ? மேக்ஸ் மிஸ். ஓகே, நான் மேக்ஸ் எடுக்கிறேன். அப்போ நீங்க இப்போ நான் சொல்றத நீங்க உங்க நோட்ல எழுதணும் சரியா? எஸ் மிஸ். எஸ் மிஸ். எஸ் மிஸ். ஓகே, வெரி குட் பசங்களா. இப்போ நான் ONG 1 up to 10 வரைக்கும் எழுதணும். வித் ஸ்பெல்லிங்கும் எழுதணும். அப்புறமா 1 to 10 எழுதணும் சரியா? அதை எழுதி இப்போ எனக்கு கொண்டு வாங்க. சரிங்க மிஸ். என்ன ஆண்டி சின்ன பசங்க நினைச்சிட்டாங்க போல இருக்குது. நம்மளுக்கு என்ன 1 2 3 கூடமா தெரியாது. இதெல்லாம் நம்மளுக்கு ஜுஜுபி ஆச்சு. எனக்கு ரொம்ப ஈஸி இது எழுதுறதுக்கு. இத போய் கொடுத்து வச்சிருக்காங்க ஆண்டி. வேற எதுனா கொடுத்திருந்தா கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இதெல்லாம் ஈஸி, நான் இதெல்லாம் ஈஸியா எழுதிடுவேன். 7 8 9 10 அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒன்னா? இப்போ 1 2 3 எவ்வளவு ஃபாஸ்டா எழுதுறேன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாவ் வாவ், சூப்பர் ராஜு, எப்படா? நான் ஃபாஸ்டா எழுதி ஆன்ட்டி கிட்ட காமிச்சிடுறேன். ONE 1 TW O2 3HRE 3 FOUR 4 FIVE 5 SIX 6 SEVEN 7 EIGST 8 NINE 9 TN 10. இப்போ 1 2 3 எழுதிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியா கொடுத்துட்டாங்க ஆன்ட்டி எங்களுக்கு. நானும் எழுதிடுறேன். எல்லாரும் எழுதிட்ட மாதிரி இருக்கு. நான் தான் இன்னும் எழுதாத இருக்கேன். ONE 1 TW O2 3HRRE 3
பயமா இருக்கு. நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுவேன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சதான் எதுவுமே பண்ண மாட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். அதனால எனக்கு பயமா இருக்கு. எப்படி எழுத போறேன்னே தெரியல. ஆண்டி வேற அடிப்பாங்க போல இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தெரியுது ஆண்டி. இதுல வேற மேக்ஸ் சப்ஜெக்ட் சொல்லி தராங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. ஆண்டி என்ன சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஈஸி. நான் 1 2 3ல ஈஸியாக எழுதிடுவேன். எனக்கு மல்டிப்ளிகேஷன் கூட ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியல. ஆண்டி என்ன சின்ன பொண்ணு நினச்சிட்டாங்களா என்ன தெரியல. ஆண்டியா எப்படி கொடுத்துருக்காங்க. ஆண்டி டீச்சராக வச்சது ரொம்ப தப்பு. நான் கண்டி டீச்சராக இருந்திருந்தா நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஆண்டி ஸ்ட்ரிக்டாக கூட இருக்க மாட்டேன்றாங்க. நான் இந்த ஒரு பேஜில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிட்டு போகிறேன் ஆண்டிக்கு. இந்த ஒரு பேஜில் கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிட்டா நான் நல்லா பொண்ணுன்னு எனக்கு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். நானே இப்போ ஃபாஸ்ட்டாக எழுதிடுறேன். 1 2 3 தானே எழுதணும். சீக்கிரமாக எழுதிட்டா முடிச்சிடலாம். ONE 1 TWO 2 THRRE FIVE 5 SIX 6 SEVN 7 8 9 10. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் பின்னாடியே எழுதிட்டேன்னா முடிஞ்சிடும். 1 2 3 4. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். சீக்கிரமா முடிச்சிட்டேன் நான். பசங்களா 1 2 3 எழுதி முடிச்சிட்டீங்கல்ல. இப்போ நான் உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லி தரேன். அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல ரெண்டுத்துலயும் ஒரு சம்ம நான் சொல்லி தருவேன். அதை நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு சம்ம டெஸ்ட் வைப்பேன். அந்த சம்ம நீங்க நோட்ல ஆன்சர் எழுதி கொண்டு வரணும். அதை நான் கரெக்ஷன் பண்ணி காமிப்பேன். சரியா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சொல்லி கொடுக்கட்டுமா? நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சம்ம நான் அடிஷன் சொல்லி தரேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் 5 6 8 1 பிளஸ் அடிஷன். இங்க சைட்ல அடிஷன் போட்டிருந்தா அது அடிஷன் பண்ணும். 2 4 8 2 இத ஆட் பண்ணும். எப்பவுமே அடிஷன்ல லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு 1 + 2 என்னது? யாருக்குன்னா சொல்லுங்க. வெரி குட், 3. 8 + 8 என்னது சொல்லுங்க? 8 + 8 9 10 11 12 13 14 15 16. 8 + 8 என்னது? 16. 6 இங்க போட்டுட்டு கேரி ஃபார்வர்ட்ல 1. இப்போ 6 1 4. இப்போ இது மொத்தமா ஆட் பண்ணணும். இப்போ என்ன பார்க்கலாமா? 6 4 என்ன ஆகுது? 7 8 9 10 பிளஸ் 1 அப்புறமா 11. 11ல 1 இங்க போட்டுட்டு இன்னும் மேல 1 போடணும். இப்போ 5 + 2 என்னது? 6 7. கேரி ஃபார்வர்ட்ல 1 இருக்கு. அப்போ 8. ஆன்சர் என்னது? 8. இப்போ மொத்தம் டோட்டல் என்னாச்சு? 8 1 6 3. கரெக்டா? புரிஞ்சுதா பசங்களா எல்லாருக்கும்? உங்களுக்கு அடிஷன் இப்படிதான் பண்ணணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ சப்ட்ராக்ஷன் ஒரு சம்ம கொடுக்குறேன். 9 5 3 4. இப்போ இங்க வந்து கீழே 8 3 2 3. இப்போ இத சப்ட்ராக்ஷன் பண்ணும். இதுக்கு சப்ட்ராக்ஷனுக்கு என்ன சிம்பிள்? மைனஸ் சிம்பிள். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 4 - 3. 4ல 3 போச்சுன்னா என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ 1 இங்க போட்டுக்கலாம். இப்போ 3 - 2. 3ல 2 போச்சுன்னா 1 இருக்கு. சேம் அதே ஆன்சர் 1. இப்போ 5 - 3. 5ல 3 போச்சுன்னா இருக்கிறது 2 தான். இப்போ 2 போடணும். அப்புறமா 9 - 8. 9ல 8 போச்சுன்னா எவ்வளோ? மிச்சம் இருக்கிறது 1. இப்போ ஆன்சர் வந்து 1. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் சப்ட்ராக்ஷன். புரிஞ்சுதா பசங்களா? இப்ப நான் உங்களுக்கு 2 சம்ம கொடுக்குறேன். ஒன்னு அடிஷன், ஒன்னு சப்ட்ராக்ஷன். அந்த 2 சம்ம உங்க நோட்ல சால்வ் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. சரியா? ரெடியா எல்லாரும்? எஸ் மேம். வெரி குட். நான் உங்க ஆன்சரை கரெக்ஷன் பண்றப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா பசங்களா? நீங்க சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க மிஸ். எனக்கு ரொம்ப அழகா புரிஞ்சது. நான் கரெக்ட்டா போட்டுடுவேன். உங்ககிட்ட அடிலாம் வாங்க மாட்டேன். இவன் ஒருத்தி ஓவர் சீன் எல்லாம் போடுவா. ரொம்ப தான் அழகா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்ம போடணுமே. டெஸ்ட் வைக்கிற செம்ம கஷ்டமா இருந்ததுன்னா என்ன பண்றது? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியும். எஸ் மேம், சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு டைம் ஆகுது. நான் எங்க அம்மா எனக்கு வீட்ல வேற கூப்பிட போறாங்க.
நீங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஈஸி. இவ வேற ஹிந்திக்காரி ரொம்ப தான் ஓவரா சீன் போடுறா. பேசாம இவளை பார்த்து அப்படியே நம்மளும் ஆன்சர் அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஆன்ட்டி வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. டீச்சர்ன்ற பேர்ல நம்மளெல்லாம் அடிப்பாங்க போல இருக்கு. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 சம்ம ஒழுங்கா போடுங்க பசங்களா. தேவையில்லாத என்ன கோவப்படுத்தாதீங்க. நான் அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் சம். எழுதுறேன் பாருங்க. நோட் பண்ணி கரெக்டா ஆன்சரை எழுதுங்க. 4 5 8 3 3 6 7 9. இதை நீங்க ஆட் பண்ணணும். இது அடிஷனோட சிம்பிள். இப்போ இதுக்கு கீழே செகண்ட் சம் கொடுக்குறேன். இதுக்கு கீழே எழுதிடுறேன். அதுவும் நீங்களும் நெக்ஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணிடுங்க. சரியா? 7 4 8 2. ஓகே. இதுக்கு கீழே 5 2 7 1. சரியா? இத சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இது மைனஸோட சிம்பிள். இது 2 சம்ம ஒழுங்கா சால்வ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. கரெக்டா சால்வ் பண்றவங்களுக்கு நான் குட் போடுவேன். ஓகேவா? யார் யாரெல்லாம் குட் வாங்குறீங்க நானும் பாக்குறேன். சீக்கிரமா நான் கொஸ்டின் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 5 8 2 3 6 7 9. ஓகே. இது ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேம். சீக்கிரமா முடிச்சுட்டு யாரு கூப்பிடுவாங்க தெரியல. ஃபர்ஸ்ட் யார் கடி வாங்க போறாங்க தெரியல. யார் அடிக்க போறாங்களோ தெரியலையே. பயமா இருக்கே. 2 + 9 என்னது? 11. கரெக்ட். மேல 1. இப்போ 8 + 7 16. மேல 1. அப்புறமா 5 + 1 6 6 + 6 12. 12 மேல 1 8. முடிச்சிட்டேனே நானு. இன்னும் ஒரு சம்மதான் இருக்கு. அத்தையும் எழுதி முடிச்சிடுறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. பயமா இருக்கே. 7 4 8 2 minus 5 2 7 1. 2ல 1 போச்சுன்னா 1. 8ல 7 போச்சுனால 1. 4ல 2 போச்சுன்னா 2. 7ல 5 போச்சுன்னா 2. பசங்களா எல்லாரும் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கல்ல? அர்ஜுன் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வா. உன் புக் எடுத்துட்டு வா. நான் கரெக்ஷன் பண்றேன். யார் யார் எப்படி எழுதிருக்கீங்க பாக்குறேன். என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணுமா மேம்? இது வேற பயமா இருக்குடாப்பா. நான் மாட்ட போல இருக்கு நல்லா. அர்ஜுன் காமி உன் நோட்டு. ONE 1 கரெக்ட், 2 கரெக்ட், 3 கரெக்ட், 4 ஸ்பெல்லிங் தப்பு. 4 ஸ்பெல்லிங் கூட தப்புடா. என்னடா எழுதி வச்சிருக்க? மற்றதெல்லாம் கரெக்ட். 9 எப்படி எழுதிருக்க? W மாதிரி இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் திருத்துடா அர்ஜுன். எப்படி எழுதி வச்சிருக்க? 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ ஆன்சர். எப்படி உங்க ஆன்சர் தப்பா வந்திருக்கு? 8 2 6 1 இல்லையே. எப்படி? கொஸ்டினே தப்பா எழுதி வச்சிருக்கடா. போர்டை பார்த்து எழுதுறது கூட தப்பா எழுதுவ. இந்த ஆன்சரே தப்பு. போ. கொஸ்டின் தப்பா எழுதுனால ஆன்சர் தப்பாயிடுச்சு. இங்க சிம்பிள் போடு. அப்பதான் புரியும்ல மைனஸா பிளஸ்ஸான்னு. கரெக்ட். செகண்ட் சம் கரெக்ட். கொஸ்டினே தப்பா எழுதி வச்சிருக்க. எப்படி கொஸ்டின் எழுதுறது சொல்லு. அடிக்காத விட மாட்டேன். விளையாட்டுக்குலாம் வரல. நான் போற வீட்டுக்கு. சும்மா நான் விளையாட்டுக்கு வந்தா என்ன அடிக்க வைக்கிறீங்க? அர்ஜுன் இல்லடா. எங்க போற? இருடா, நான் சும்மா தானடா அடிச்சேன். அடுத்து மலர். மலர்து பார்க்கலாம். ONE 1 TWO THRE 3 5. எங்க 4 காணோம்? 4 எங்க போச்சு? 1 2 3 4 இல்ல. அப்புறமா 8 9 10. 10 இப்படி எழுதி வச்சிருக்க நம்பர்ல. நான் TN 10 தானே எழுத சொன்னேன். அதுக்குள்ள எப்படி உனக்கு மறந்துடுவ? 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இது கரெக்டா எழுதிட்ட. இப்போ இது என்ன? இது மட்டும் ஆன்சர் எழுதி வச்சிருக்க மலர். கொஸ்டின் எங்க? யார பார்த்து எழுதிருக்க நீ? ஆன்சர் மட்டும் எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கு. யாரையோ பார்த்து எழுதிருக்கியா? எங்க போச்சு? கொஸ்டின் எழுதணும்ல. உனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல கொஸ்டின் எழுத சொல்லி. என்ன அண்ணனும் தங்கச்சி 2 பேரும் எதனா ஒண்ணு பண்ணி வைக்கிறீங்க. எப்படி ஒரு கொஸ்டின் எழுதாத எப்படி நீ ஆன்சர் எழுதலாம் சொல்லு. அதுவும் மேக்ஸ் எப்படி அடிஷன் பண்ற? நெக்ஸ்ட் மோனி, உன்னோட பேப்பர் பாக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ஹேண்ட் ரைட்டிங்கும் நீட்டா இருக்கு மோனி. உன் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே பேஜ்ல எல்லாமே எழுதிட்டியா நீ? 1 2 3 4 5 6 7 8 10.
இப்பதான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு சொன்னா அதுங்கட்டி 10 பாரு எப்படி எழுதி வச்சிருக்க. ஓகே, அடிஷன் பாக்குறேன் இப்போ. ஆன்சர் கரெக்டா வந்திருக்கு. வெரி குட். நீட்டா எழுதிருக்கே. ஆன்சர் கூட கீழே எழுதி. சூப்பர், வெரி குட். ரொம்ப நீட்டா இருக்கு மோனி உன் ஹேண்ட் ரைட்டிங். உன்னோட ஆன்சர் ஷீட் பிரசன்டேஷனும் அழகா இருக்கு. வெரி குட். இதே மாதிரி கண்டினியூ பண்ணு சரியா? எல்லாரும் பாருங்க பசங்களா, மோனி அக்கா எவ்வளவு அழகா ஆன்சர் எழுதியிருக்காங்கன்னு. அதே மாதிரி நீங்களும் பார்த்து கத்துக்குங்க சரியா? புரியுதா? அடுத்து கியாரா, வாமா. கியாரா வந்து பாக்குற. ONE1 TWO2 3HRE3. வெரி குட். 5. ரொம்ப பெருசு பெருசா எழுதிருக்கே. ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளவு குண்டு குண்டா இருக்கு. Sorry, miss. 6 7 8 9 10. வெரி குட் கியாரா, குட் கேர்ள். சூப்பரா பண்ணிருக்காமா. குட்டி பொண்ணா இருந்து கூட அழகா எழுதிருக்க. Thanks, miss. 1 2 3 4 5 6 7 8 9 10. குட் குட், சூப்பர் கியாரா. கியாரா தான் என்னோட ஃபேவரட் எப்பவுமே. அச்சோ, அதுக்குள்ளேயே ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. பிளஸ் போடவே இல்லை பாத்தியா கியாரா? இங்க கேரி ஃபார்வர்ட்லாம் போடணும்ல, அதெல்லாம் போடாதே. எப்படி நீ பாட்டுன்னு எப்படி ஆன்சர் எழுதுற? சரி, ஓகே, ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் போடல பாரு. என்னம்மா? வெரி குட். ஆன்சரும் கரெக்டா இருக்கு. குட், பரவாயில்ல. இதே மாதிரி படிக்கணும் சரியா? எப்பவுமே கியரா தான் குட் கேர்ள். சின்ன பொண்ணு இருந்தாலும் அழகா எழுதி கொண்டு வந்திருக்கா. நெக்ஸ்ட் கயல், வாமா. கயல் வந்து கொண்டு வா. எஸ் மேம், வந்துட்டேன் மேம். உன் பேப்பரை பாக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். கரெக்டா எல்லாமே எழுதிருக்க. பரவாயில்லையே, நல்லா எழுதிருக்கே. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். எல்லாம் நல்லா எழுதிருக்கீங்க. பரவாயில்ல. அர்ஜுன் தவிர எல்லாமே பரவாயில்ல. அர்ஜுன் ஒரே மிஸ்டேக் பண்ணிருக்கான். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வச்சிருந்தான். பரவாயில்ல. அர்ஜுனும் மலரும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. வெரி குட் கயல். உனக்கும் குட் போட்டுற. அப்புறமா நீ சொல்லக்கூடாதுல்ல, உனக்கு குட் போடுறதுல. வெரி குட். இதே மாதிரி பண்ணணும் சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.